என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெட்டும் போது இந்த நடுஸில் ஒன்று இருக்குல்ல, அது பேர் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது குழம்புக்கு சேர்த்தக்கூடாது. அது வயிற்றில் போனால் கல் உண்டாகும். இப்போ தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் அம்மா இது பருப்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தேவைக்கு எடுத்துக்கலாம். மிளகாய் நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் மிளகாய் கம்மியாக. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கசகசா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த சைடு தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தக்காளி வச்சுருக்காங்க. 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கணும். கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறான். எண்ணெயை ஊற்றின அப்புறம் அம்மா பட்டையை உடச்சிட்ருக்காங்க. பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு போட போகிறாங்க. சோம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பட்டை கிராம்லாம் போட்டு வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கசகசா போடுறாங்க. கசகசா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப சூடில் போடக்கூடாது, மெதுவான சூடில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகா தனியாக எடுத்துருங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் பச்சை வாடை வரும். கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க. நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும். அதுக்கப்புறம் மெதுவான சூட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும், ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நிற்கிறதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேகுது. அம்மாங்கெல்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னே தெரில. அப்புறம் எல்லா அம்மாங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி எங்களுக்கெல்லாம் சமைச்சு தராங்கன்னு எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் வந்த அப்புறம் அம்மா தக்காளியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளியை போட்டுட்டு நல்லா ஒரு மெதுவான இதில் வச்சு இன்னொருக்கா நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டணும். அதுக்கப்புறம் கடாயில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக எங்கள் அம்மா போட்டிருக்காங்க, நல்லா வதக்கிட்டு இருக்காங்க இப்போது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அம்மா அரைச்சிருக்காங்க. அது அம்மா இப்போ போட்டிருக்காங்க. போட்டு நல்லா வதக்கி விடணும். தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தனியாக ஒரு இதில் ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி வதக்குறாங்கன்னு. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்ச அப்புறம் தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்து எடுத்தோம்ல தேங்காய், அது கருவேப்பிலெல்லாம், அது இப்போ போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல தக்காளி, அது இப்போ எடுத்துகிட்டு அரைக்க போகிறோம். நம்ம போட்டுட்ருக்காங்க. எல்லாம் பேஸ்ட்டு அரைஞ்சி வந்துச்சு. இனிமேல் நல்லா கடாயில் போட்டு வதக்கி எடுத்தால் தக்காளி குழம்பு ரெடி. சுட தோசையோட தக்காளி குழம்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா சுட இருக்குது குழம்புலாம். இப்போ தான் அம்மா ஆஃப் பண்ணாங்க. டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.